இதுவரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் உடனே வரும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு சிக்கன் சொசேஜ் எப்படி வீட்டிலையே பண்ணுறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இதற்கு தேவையான பொருட்கள் நான் 1 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேங்க. போன்லெஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஒரு சின்ன எலும்பு கூட இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு காட்டன் டவலில் அந்த பீசஸை வச்சு கொஞ்சம் வளர்த்தி எடுத்துக்கோங்க ஒரு 10 மினிட்ஸ்க்கு. அப்புறம் 1.5 ஸ்பூன் சோயா சாஸ் எடுத்துருக்கிறேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் கெச்சப் அப்படி இல்லைன்னா ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் சால்ட் எடுத்துக்கோங்க. ஒரு ஃபுல் ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துருக்கிறேன். அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பவுடர், ஒரு ஃபுல் ஸ்பூன் வினிகர் எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு ஃபுல் ஸ்பூன் பெப்பர் பவுடர் எடுத்துருக்கிறேன், மிளகு பொடி. அப்புறம் நீங்கள் இந்த சிக்கனுக்கு பதிலாக மட்டன் யூஸ் பண்ணலாம், போன்லெஸ். மோஸ்ட்லி சொசேஜ் நம்ம வெளியில் தான் வாங்கி சாப்பிடுவோம். நீங்கள் இனிமேல் வீட்டிலையே பண்ணுறதுக்காக தான் இந்த ரெசிபியை நான் உங்களுக்காக ஸ்பெஷலாக அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு 10 மினிட்ஸ்க்கு நீங்கள் ஒரு காட்டன் டவலில் வச்சு முன்னையும் பின்னையும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, அதாவது ஈரப்பதத்தை. அப்புறம் இப்படி மிக்சரில் போட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஈரப்பதம் எதுவுமே அதில் இல்லை, நல்லா நான் பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி எல்லா சிக்கனையுமே நான் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஈரப்பதம் கண்டிப்பாக கொஞ்சம் கூட இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு போட்டிருக்கேன். நம்ம எல்லா மசாலாவும் போட்டுடலாம். சில்லி பவுடர், மஞ்சள் பவுடர், பெப்பர் பவுடர், அப்புறம் ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ் அப்படி இல்லைன்னா கெச்சப் 1 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் வினிகர், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் டார்க் சோயா சாஸ். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு இதில் இன்னும் கொஞ்சம் உப்பு ஒரு சிலருக்கு உப்பு முன்னே இருக்கிறது கொஞ்சம் பிடிக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணும்னா போட்டுக்கலாம். நான் ரொம்ப கரெக்டாக போட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா. அப்புறம் உங்களுக்கு இதில் எந்த மசாலாவும் வேண்டாம் அப்படின்னா ஒன்லி சிக்கன், பெப்பர், சால்ட் மட்டும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் கலவையை எடுத்து வச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அதாவது சின்ன சின்ன சொசேஜாக வேணும்னா சின்னதாக பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் பெருசாகவே பண்ணுதேன். இந்த மாதிரி கொஞ்சம் உருட்டிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா அதில் எந்த ஒரு கீரல், அதாவது எந்த ஒரு ஏரும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் கீரலும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா டைட்டாக கொஞ்சம் ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு எட்ஜையும் நல்லா முறுக்கி விட்டுருங்க. ஏர் எதுவுமே உள்ளே போகக்கூடாது. ப்ளஸ் தண்ணி நம்ம இதை பாயில் பண்ண போகிறோம், இந்த தண்ணியும் உள்ளே போகக்கூடாது. இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் நிறைய எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் இது நான் கொஞ்சம் ரொம்ப பெருசாகவே பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் இது சலாமிக்காக இவ்வளோ பெருசாக பண்ணியிருக்கேன். இது நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காமிப்பேன். அப்புறம் இங்கே நான் தண்ணி வச்சுருக்கிறேன். நல்ல சூடான தண்ணி, நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்கணும். அந்த தண்ணியில் நம்ம எல்லாத்தையுமே போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சொசேஜ் எல்லாமே போட்டு குக் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு சின்னதாக பண்ணினீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். இப்போ கொஞ்சம் இப்போ நான் பெரிய சைஸாக பண்ணியிருக்கேன். நான் ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன், பாயில் பண்ணி. அப்புறம் அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா நீங்கள் நம்ம பிளாஸ்டிக் ஃபாயில் இருக்குல்ல, அதுவும் யூஸ் பண்ணலாம். இப்போ இது ரெடி ஆகிட்டு, அப்புறம் இதை நீங்கள் கோல்டு வாட்டர் ஃப்ரிட்ஜிலேருந்து ஐஸ்னு அவங்ககிட்ட ரெடியாக இருந்ததுன்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் நல்ல சில் வாட்டரில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வச்சுருங்க. அதுக்கப்புறம் நல்லா கோல்டாக ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதை ஃப்ரிட்ஜில் ஒரு ஓவர் நைட் வைக்க போகிறோம், அல்லது 4-5 ஹவர் வச்சுக்கலாம். இப்போ நான் இதையும் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
இதில் வந்து நான் வந்து சலாமியும் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதுவும் ரெடி ஆகிட்டு இதையும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் ஓவர் நைட். இப்போ இதே ரெடி ஆகிட்டுங்க. நான் காலையில் எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அருமையான சிக்கன் சொசேஜ் நம்ம வீட்டிலையே பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது இதில் வந்து நான் எல்லா மசாலாவும் போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் எதுவுமே போட வேண்டாம். ஒன்லி லைட்டாக ஃப்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அப்படி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். உங்களுக்கு மசாலா எதுவும் வேண்டான்னா கூட நீங்கள் வந்து பெப்பர் சால்ட் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் இதை ஃப்ரை பண்ணி காமிக்கேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து இதை சேவ் பண்ணி வைக்கணும்னா அப்படியே ஃப்ரீசரில் ஒரு 4 மாதம் வரை அப்படி இருக்கும். இன்னொன்று வந்து உங்களுக்கு அதாவது இன்னொன்று நான்வெஜ் ஐட்டம் என்றைக்குமே நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சாப்பிட்றது தான் நல்லது. அப்புறம் வந்து நான் இங்கே பாருங்க நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இதை சின்னதாக பண்ணி கொடுத்தீங்கன்னா குட்டி குழந்தைங்க கூட ஒரு 2-3 வயசுக்கு அப்புறம் உள்ள குழந்தைங்க அதை விளையாண்டுக்கிட்டே கடிச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய ரெசிபி பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.